அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் தொடர்பான விவரங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த பதிவிலே நாங்கள் ஆன்லைன் குயிஸ் பிராக்டிஸ் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை பார்க்க இருக்கிறோம். ஹோம் பேஜில் இருக்கிற நீங்கள் கீழே ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியும் ப்ராக்டிஸ் என்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் செல்லலாம். மெனு பாரில் இருந்தும் நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். ப்ராக்டிஸ்ன்ற செக்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கிரேட் 5க்கு லொகின் ஆகியிருந்தால் கிரேட் 5க்குரிய குயிஸ் ப்ராக்டிஸை தான் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்தந்த லெவலுக்கு அந்தந்த ப்ராக்டிஸ் காட்டும். இதில் எல்கேஜி யூகேஜி முதல் ஏ லெவல் வரையான சகல பிள்ளைகளுக்கும் அந்தந்த கோர்ஸுக்கு தேவையான குயிஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். வீடியோ டியூட்டோரியலை பார்த்து படிக்குது பிள்ளை, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை பார்த்து படிக்குது, அசைன்மெண்ட்டை செஞ்சு சப்மிட் பண்ணி மார்க்ஸை பெற்றுக்கொள்ளுது. அதே போல் டவுட் இருக்கின்ற நேரத்தில் 24/7 பிள்ளை எந்த நேரம் படித்தாலும் அந்த நேரத்தில் டவுட்டை கேட்கக்கூடிய வசதியை வச்சுருக்கிறோம். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிள்ளை மேலும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, தன்னுடைய அறிவை அந்த பிள்ளை செக் பண்ணி பார்த்துக்கொள்கிறதுக்கு, அந்த இடத்துலையே செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கொள்கிறதுக்கு, செல்ஃப் லேர்னிங்க்கு பெஸ்ட் ஆப்ஷனாக கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு செட்டப் தான் இந்த குயிஸ் ப்ராக்டிஸ் அமைக்கப்பட்டிருக்கிற முறை. அப்போ அது குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அப்போ நீங்கள் கிரேட் 5க்குள்ளே நுழைஞ்சிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே யூனிட் எக்ஸாம் பேப்பர்ஸுக்கான ப்ராக்டிஸ் இருக்கும், டேர்ம் பேப்பர்ஸ் இருக்குது, மாடல் பேப்பர் இருக்குது, பாஸ் பேப்பர்ஸ் இருக்குது, பாடவாரியான கேள்விகள் இருக்குது, ஸ்காலர்ஷிப் ஓ லெவல் ஏ லெவல், இப்படி சகல பாடங்களுக்கும் சகல வகுப்புகளுக்கும் தேவையான குயிஸ் ப்ராக்டிஸை தான் நம்ம இந்த ப்ராக்டிஸ்ன்ற செக்ஷனில் பார்க்குறோம். இப்போ நாங்கள் கிரேட் 5க்கு ஒரு 4 பேக்கேஜஸை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஒன்று ஜென்ரல் நாலேஜ், ஸ்காலர்ஷிப்புக்கு தேவையான ஜென்ரல் நாலேஜ், அது மாதிரி இஆர்ஏ கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் செக்ஷன், அது மாதிரி மாடல் பேப்பர் பேக்கேஜ் ஒன்று இருக்குது, அது மாதிரி பாஸ் பேப்பர் பேக்கேஜஸ் ஒன்று இருக்குது. இந்த ஒவ்வொரு பேக்கேஜஸையும் நீங்கள் மிக குறைந்த கட்டணத்தில் பை பண்ணிக்கொள்ள முடியும். உதாரணமாக நாங்கள் பாஸ் பேப்பர் பேக்கேஜ் போவோம். ஓப்பன் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாஸ் பேப்பர் பேக்கேஜ் 2010-2026 வரையான பாஸ் பேப்பர்ஸ் இதுக்குள்ளே வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த பேப்பரை நீங்கள், அதாவது நார்மலாக பாஸ் பேப்பர் ஒன்று வாங்கி பிள்ளை படிக்கிற நேரத்தில் அந்த கேள்விகளுக்கான விடைகளை கொடுக்கறதுக்கு ஆன்சர்ஸை பரட்டி பார்க்கணும். அதுக்கு அவடத்தில் நெருக்கடிப்படுது, பிள்ளை இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லாமல் போகுது, மாச்சல் அந்த மாதிரி ஒரு சோர்வு மனப்பான்மை உருவாகுது. இது எல்லாத்தையும் பீட் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்டு பிள்ளைக்கு சிறந்த முறையில் அந்த இடத்துல இன்ட்ரெஸ்டாக பிள்ளை ஒரு கேம் ப்ளே ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராக்டிஸ் செயற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இந்த பேக்கேஜை பை பண்ணணும். அப்போ பை அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பை திஸ் பேக்கேஜ் ஃபார் ஒன்லி 1000 rupees அப்படின்னு உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாஸ் பேப்பரை பை பண்ணுறதுக்கான பேமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நீங்கள் பை பண்ணுறதுக்கு வந்திருக்கிற டீட்டெயில்ஸ் பெண்டிங்னு உங்களுக்கு காட்டுதுன்னா அட்மினுக்கு அந்த மெசேஜ் போயிருக்கும். ரைட், இப்போ அட்மின் அப்ரூவல் உங்களுக்கு தருவாங்க. எப்போன்னு கேட்டால் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் காசு பெய்டான உடனே உங்களுக்கு ஆட்டோ ஆக்டிவ் ஆகும். பே ஆஃப்லைன் கொடுத்து பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஏதாவது வங்கி ஒன்றுக்கு நீங்கள் காசை வைப்பிலிடலாம். அல்லது ஆசிரியர்களூடாக பெற்றுக்கொள்வதுன்னு சொன்னால் அவர்களிடத்தில் கட்டணத்தை செலுத்தி அதை அந்த ஆசிரியர்களூடாக பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பேமெண்ட் ஓகே அப்படின்ற உடனே உங்களுக்கு அதுக்குரிய எக்ஸஸ் கிடைக்கும். ரைட், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆக்டிவ் கிடைக்கிறதுக்கு ஒரு நேரம் நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு பின்னாடி அட்மின் அப்ரூவல் தந்த பின்னாடி உங்களுக்கு அதுக்குள்ளே எப்படி நுழையக்கூடிய மாதிரி இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பெண்டிங் அப்படின்னு உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கும். பேமெண்ட்ஸை அட்மின் அப்ரூவல் கொடுத்த பின்னாடி அது உங்களுக்கு ஆக்டிவ் அல்லது எக்ஸஸ் பெய்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே அது வந்துடும். ஓகே, ரைட், இப்போது அட்மின் எக்ஸஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் அதே பேஜில் இருந்தீங்கன்னா ஒருக்கா பேக் பண்ணி திரும்ப வந்தாலும் ஓகே, அல்லது இப்படி பிடிச்சி இழுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ரீஃப்ரெஷ் ஆகின உடனே உங்களுக்கு அந்த ஆக்டிவ் ஆகினது காட்டும். ரைட், பாருங்கள், இப்போ க்ரீன் கலரில் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு வருது. ரைட், இப்போ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. இதில் எம்சிக்யூ எஸ்ஏ அப்படிங்கிற 2 செக்ஷனும் இருக்குது. எம்சிக்யூ கொஷின்ஸுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே பார்க்கலாம். எம்சிக்யூவில் 28 ஹெடர்ஸ் காணப்படுது.
அதில் 2010 11 10லேயே பாருங்கள் 2010 பார்ட் 1க்குரிய MCQ இருக்குது, பார்ட் 2க்குரிய MCQ இருக்குது. 2011 பார்ட் 1க்குரிய MCQ, பார்ட் 2க்குரிய MCQ. இது மாதிரி 2012 13 14 15 16 சொல்லி 2026 வரைக்குமான பேப்பர்ஸ் இதுக்குள்ளே பார்ட் 1க்குள்ளே இருக்குது. அதே மாதிரி எஸ்ஐக்கு போனீங்கன்னா 2010 முதல் 2026 வரையான எஸ்ஐ கொஷின்ஸுக்கு அதுக்குள்ளே உள்ள செட்டப் இருக்கிறது. நாங்கள் உதாரணமாக 2010க்குரிய ஒரு பாஸ் பேப்பரில் பார்ட் 1 MCQ என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா MCQ கொஷின்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகும். இங்கே பாருங்கள், மேலே கொஷின்ஸ் 1 of 40 0 கரெக்ட் அப்படின்னு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரீட் அலவுட்ன்ற பட்டன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து வாய்ஸ் AI டெக்னாலஜியோடாக இது ஒரு வாய்ஸ்